எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் நிறைய பேர் டவுட்லாம் கேட்குறீங்க. நானும் சில பேர்ட்ட டவுட்லாம் சொல்லி தான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஒரு சிலருக்கு சில டவுட்லாம் தெரில. மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் வந்துட்டு நீங்கள் வந்து மார்க்கெட் ஃபார் யூ யூஸ் பண்ணுங்கள். உடனே மார்க்கெட் ஃபாருக்கு எனக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, ப்ரொமோஷன் கேட்டால் அதெல்லாம் ப்ரொமோஷன்லாம் எதுவுமே கிடையாது. நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவன் யாருன்னு எனக்கும் தெரியாது. அதனால் வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் ஏன் மார்க்கெட் ஃபார் யூ உங்களை ஓகே சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட் ஃபண்டில் நல்லா சப்போர்ட் பயங்கரமாக பண்ணுறாங்க. யூபிஐ ட்ரான்சாக்ஷன் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு லைவ் சப்போர்ட், கால் சப்போர்ட்லாம் இருக்குது. ஒரு வாட்டி நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட ரேட்டிங்கும் நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் எதாவது சொல்கிறேன்ற மாதிரி என்னெல்லாம் நம்ப வேண்டாம். நீங்களே அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்களே வெரிஃபை பண்ணி அப்போ உங்களுக்கே புரியும் நான் சொல்கிறது எல்லாமே. இது ஃபஸ்ட்டு டவுட்டு முடிஞ்சிருச்சு. விட்ராலாம் உங்களுக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணும். அவங்ககிட்ட ஆஃப்லைன் எல்லாமே இருக்குது. அதுதான் நான் சொல்லுவேன். நான் சொல்கிறேன் நீங்கள் நம்பாமல், நான் உங்களுக்கு ஹிண்ட்டு கொடுத்துட்டேன். மார்க்கெட் ஃபார் யூ என்னன்றதை பாருங்கள். நான் உங்களுக்கு ஹிண்ட்டு கொடுத்துட்டேன். அது ரிவ்யூவும் நீங்கள் பாருங்கள். அதிலே உங்களுக்கு லைவ் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. 3CX கால் சப்போர்ட் இருக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். எடுத்தோடனே நான் வந்து உங்களை எடுத்து வாங்க ட்ரேட் பண்ணலான்னு சொல்லலை. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து எஜுகேஷன் பர்பஸாக ட்ரை வித் மார்க்கெட் ஃபார் யூ. அதை ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி பாருங்கள். டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இது எல்லாமே ஃப்ரீ தான். இது எதுவுமே காசு கிடையாது. இப்போ இதை முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டாப்பிக்கு வரேன். ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் மணி மேனேஜ்மெண்ட்டு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு தான் நீங்கள் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணணும். சில பேருக்கு நான் சில கேள்வியெல்லாம் கேட்பேன், யாருக்குமே தெரில. நான் ஒரு கேள்வி கேட்பேன், அது பதில் சொல்ல மாட்டான். அதுக்கு அவன் வேறு ஒன்று சொல்லுவான். அவங்களாம் அவ்வளோ எடுக்கிறாங்க, இவ்வளோ எடுக்கிறாங்களே அப்படிமா. தம்பி, எல்லோரும் எவ்வளோ வேணாலும் வந்து ஏர்ன் பண்ணுவாங்கப்பா. பட் ஆனால் வந்து ஃபாரெக்ஸ் வந்து உங்களுக்கு கோல்டு வந்து வாஷ் அவுட் பண்ணும். நீங்கள் 15 நாள் குறைக்க கூட நீங்கள் நல்லா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. 16ஆம் நாள் அது வந்து கோல்டு வந்து வாஷ் அவுட் பண்ணி விட்டுரும். உங்கள் கேபிட்டல் வந்து கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். ரிஸ்க் எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும். ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்லேயும் பண்ணுவேன், சில்வர்லேயும் பண்ணுவேன், க்ரூட் ஆயில்லையும் பண்ணுவேன். வேணால் என்னோடய ட்ரேடிங் வேணால் காட்டுறேன் பாருங்கள். நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 0.1, 5, 0.2 இந்த ரேஞ்சு தான் நான் வந்து எடுத்துருவேன். இது ஸ்க்ரீன்ஷாட் தெரில அப்படின்னா உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன். நான் வந்து சாதாரண ஒரு மனுஷன். நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர்லாம் கிடையாது. சாதாரணமாக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு சாதாரணமாக தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து என்னோடய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒன்று தெரியும். 0.1 வச்சா எவ்வளோ ப்ராஃபிட் வரும், 0.2 வச்சா எவ்வளோ ப்ராஃபிட் வருன்றது எனக்கு தெரியும். நீங்கள் எல்லோரும் பிப் கேல்குலேஷன் இருப்பீங்க. நான் பிப்பு கேல்குலேஷன் பண்ண விட பப்ஸு கேல்குலேஷன் பண்ண மாட்டேன். நான் வந்து நான் ஒரே கேள்வி தான் கேட்பேன் யாருக்கிட்டனும். 0.1க்கு, அதாவது 0.1 நான் எடுத்துட்டு அது 5000 போகும்போது 0.1 எடுக்கிறோம். அது 5005 வரும்போது எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்கும் சொல்லு அப்படின்னா யாருக்குமே தெரில. அதனால் 0.1 வச்சா 5 பாயிண்ட் ஏறிச்சுன்னா எவ்வளோ, அதேமாதிரி 0.2 வந்து ஒரு 5 பாயிண்ட் ஏறிச்சுன்னா எவ்வளோ. 5 பாயிண்ட்டுன்றது நீங்கள் பிப் கணக்காக பேசுவீங்க. நான் பிப்பாக பேச மாட்டேன். ஏன்னா 0.1, 0.2க்குலாம் பிப் பேசுகிறது வேஸ்ட்டு. ஏன்னா வந்து ப்ராஃபிட்டே ரொம்ப கம்மியாக தான் வரும். ப்ளஸ் நம்ம கமிஷன்லாம் வேறு கொடுக்கணும். அதனால நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஒரு $5 மேலே வர மாதிரி தான் நம்ம ப்ராஃபிட் பண்ணோம். அதனால இப்போயும் நான் சொல்லுவேன் $20 $50 ஒரு நாளைக்கு. ஆனால் நான் வந்து திரும்பவும் சொல்கிறேன், நான் வந்து XAU USDலையும் பண்ணுவேன், XAG USDலையும் பண்ணுவேன், அதுக்கப்புறம் க்ரூட் ஆயிலையும் பண்ணுவேன், XTIலையும் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். இதில் எல்லாத்துலேயுமே என்னோடய மணி மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணுவேன். ஏன்னா நானும் வந்து வாஷ் அவுட் ஆகிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் வாஷ் அவுட்லாம் ஆகிருக்கேன். ஆனால் கோல்டில் வந்து இங்கே வந்து எந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறது சூப்பராக பண்ணுறீங்களோ அதே டைம் உங்களை வாஷ் அவுட் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து இனிமேல் உங்கள் மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக வைக்கணும். இந்த மணிக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் நம்ம பாட்டுக்கு சூப்பராக போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நீங்கள் எதாவது மாற்றினீங்க அப்படின்னா அன்றைக்கி தான் வந்து மார்க்கெட் உங்களை வந்து வாஷ் அவுட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் நீங்கள் வந்துட்டு ஜெயிச்சிடலாம். ஆனால் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் திரும்ப நிறையா வீடியோ சொல்லிட்டேன். ஃபாரெக்ஸ் வந்து வாஷ் அவுட் பண்ணும், கோல்டு பயங்கரம் வாஷ் அவுட் பண்ணும். எப்போவுமே நான் சொல்கிறது தான். மிடில் ஸ்டெம்பு மட்டும் எகிறாரு, 3 ஸ்டெம்பு தெரிச்சிரும் பார்த்தீங்கன்னா. அப்புறம் நீங்கள் வந்து 15 நாளுக்கு போட்ட எஃபெக்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டார்டிங்கில் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணேன். நான் வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷனல் வைஸாக தான் நான் உங்களுக்கு இதை வந்துட்டு சொல்கிறேனே. இது வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் வந்து $100 வச்சு உடனே கூட $500 எடுப்பாங்க. அது அவங்களோட ராஜகலை. நமக்கு அது தெரியாது. நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன் தான். ஸோ என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ் இவ்வளோ தான் பண்ண முடியும். நான் 0.1, 0.2 இப்படி தான் எடுப்பேன். இது சில பேர் சிரிப்பாங்க. சில பேர் 0.1 வச்சுட்டு ஒன்றும் கிளிக்க முடியாதும்பாங்க. யார் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம். நான் இப்படி தான்ற மாதிரி தான் நான் ட்ரேட் எடுப்பேன். வேணால் என் ட்ரேடோட எல்லாத்தையும் காட்டுறேன். அதே மாதிரி இதை சில பேர் வந்து எல்லாம் சொன்னது டெமோ அக்கௌண்ட் அடிப்பாங்க. அவங்க கிடக்குறான் நான் டெமோ அக்கௌண்ட்டாக நான் ஏன்டா 0.1, 0.2 போடுறது தான் நான் இருப்பேன். அதனால் இஷ்டம் இருக்கும் நம்புறான், இல்லாதவன் போகிறான். அதே மாதிரி டெபாசிட் கூட நான் வந்துட்டு நீங்களே பார்த்தாலே தெரியல. இந்த டெபாசிட்லேருந்து தான் நான் இன்றைக்கி இவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். நான் இனிமேல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போவேன். யார் எவ்வளோ வேணால் ஏர்ன் பண்ணிட்டு போட்டோம், நான் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி இருப்பேன். அதாவது நம்ம எல்லோரும் ஒரே ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணுறோம்.
ஒருத்தன் கார் ஸ்பீடாக போகும், ஒருத்தன் கார் ஸ்லோவாக போகும். ஆனால் ஆக மொத்தம் போய் சேர்ற இடம் வந்து ஒரே இடம் தான். என் கார் ஸ்லோவாக தான் போகும், நான் ஸ்லோவாக தான் போவேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாரு, இல்லைனா பார்க்காதன்றவன் நான் விட்டுருவேன் கைஸ். எல்லா வீடியோவில் நான் சொல்லிட்டேன், ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷராக வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு நீங்கள் வந்து தெரியுன்ற மாதிரி வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் என்கிட்ட இந்த ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஏன்னா நான் வந்துட்டு நிறையா டிஎம் வருது, நான் என் ஆஃபீஸ் வரைக்கும் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணுறேன். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் மை எண்ட் கைஸ். பை.